வணக்கம். ஏப்ரல் கடைசி நாள், இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 29 ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மற்றும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2 பேருமே நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 169 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 692 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 30 குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ஐஓசி, ஆவல்ஸ் இந்தியா, ஆர்இசி, அதானி எனர்ஜி, அதானி டோட்டல் கேஸ், இண்டஸ் டவர்ஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் கேஸ்ட்ரால். டாடா கெமிக்கல்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 15 ரூபாய். கம்பெனியுடைய கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3475 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 21% விழுந்திருக்கு. கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 841 கோடி ரூபாய் நஷ்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. போன வருடம் இதே குவார்டரில் கம்பெனி லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. 692 கோடி ரூபாய் லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு சதர்ன் ரயில்வே கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தான் ஆர்டர் கிடைச்சிருக்கு. கேஆர்டிசிஎல் ஆர்விஎன்எல் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஆர்விஎன்எல் பங்கு 49%. ஒட்டுமொத்த மதிப்பு இந்த ஆர்டருடையது 439 கோடி ரூபாய். சிடபிள்யூடி லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு புதிதாக ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்துன்றது அவங்க சொல்ல. ஃபின்டெக் சர்வீஸ் கம்பெனி கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு 9 கோடி ரூபாய். சவுண்ட் பாக்ஸஸ் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து 3-5 மடங்கு அடுத்த 2 ஆண்டுல அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க சிடபிள்யூடி லிமிடெட். ரொசாரி பயோடெக் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. கேஇசி இன்டர்நேஷனல் அவங்களுக்கு கிடைத்த புது ஆர்டர்ஸுடைய மதிப்பு எண்ணிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 1036 கோடி ரூபாய்ன்ற ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கேஇசி இன்டர்நேஷனல். பூனாவாலா ஃபின்காப் குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இந்த குவார்டரில் தான் 332 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 25% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 11.06%. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 4 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. 4 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது 0.04%. கிராஸ் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.16% இந்த குவார்டர் முடிவில். போன வருடம் இதே குவார்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 28 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. போன குவார்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 17 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.59%. போன வருடம் இதே குவார்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 19 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. போன குவார்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 11 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. பிர்லா சாஃப்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபாய். ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 13,625 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1,800 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 60% அதிகரிச்சிருக்கு. காரமெண்டல் இன்டர்நேஷனல் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. ஆந்திர பிரதேசில் அவங்களுடைய ஆசிட் ஆலையை அமைக்க இருக்கிறாங்க. பாஸ்போரிக் ஆசிட் மற்றும் சல்ஃபியூரிக் ஆசிடுக்கான ஆலை 1000 கோடி ரூபாய் இதற்காக முதலீடு செய்ய போறாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடந்திருக்குன்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க. 2 ஆண்டில் இது முடிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க காரமெண்டல் இன்டர்நேஷனல். ட்ரெண்ட் டாடா நிறுவனம் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவென்யூ 3,381 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 53% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 316 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 153% அதிகரிச்சிருக்கு. கேஃபின் டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் 75 பைசா. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 439 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 57%. குவார்டர் ஆன் குவார்டர் 30% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 632 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7%. குவார்டர் ஆன் குவார்டர் 6% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.65%. போன குவார்டரில் 3.49% இருந்தது. ஆனால் போன வருடம் இதே குவார்டரில் 3.74% இருந்தது. கிராஸ் என்பிஏ 1.5%. போன ஆண்டு இதே குவார்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 233 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. அதாவது 2.33%. நெட் என்பிஏ 0.95% அப்டேட் கொடுத்திருக்காங்க பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ். முத்ரா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் 25 பைசா. ஜில்லட் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சேல்ஸ் 681 கோடி ரூபாய்.
இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 10% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 99 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. என்எஸ்சி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க போனஸ் குறித்தான முடிவு மே 3ஆம் தேதி எடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். விஜய் கேடியா பிரபல இன்வெஸ்டர் 5 ஸ்டாக்ஸில் அவருடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாரு மார்ச் குவார்ட்டர்லன்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? மார்ச் குவார்ட்டருடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் இதற்கு முந்தின குவார்ட்டர் டிசம்பர் குவார்ட்டருக்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் நம்ம பேர் எப்போ இடம் பிடிக்கும்னா, குறைந்தபட்சம் 1% அல்லது அதற்கு மேலே நம்ம ஸ்டேக் வைத்திருந்தால் நம்ம பேர் அதில் இடம் பிடிக்கும். ஸோ விஜய் கேடியாவுடைய ஸ்டேக் அப்படி தான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். எலிகான் இன்ஜினியரிங்கில் 0.1% குறைச்சிருக்கிறாரு மார்ச் குவார்ட்டரும் டிசம்பர் குவார்ட்டரும் ஒப்பிட்டு பார்க்கும்போது. மார்ச் குவார்ட்டர் முடிவில் 1.3% ஸ்டேக் வைத்திருக்கிறாரு எலிகான் இன்ஜினியரிங்ல. ஓம் இன்ஃப்ரால 0.1% குறைச்சிருக்கிறாரு. மார்ச் குவார்ட்டர் முடிவில் 2.5% ஸ்டேக் வைத்திருக்கிறாரு. பட்டேல் இன்ஜினியரிங்ல 0.1% விற்பனை செய்திருக்கிறாரு. மார்ச் குவார்ட்டர் முடிவில் 1.6% ஸ்டேக். சிஆர்எம் சில்க் மில்ஸ்ல 0.1% ஸ்டேக் விற்பனை செய்திருக்கிறாரு. மார்ச் குவார்ட்டர் முடிவில் 1% ஸ்டேக் வைத்திருக்கிறாரு சிஆர்எம் சில்க் மில்ஸ்ல. நியூலாண்ட் லேபரேட்டரிஸ்லையும் 0.2% ஸ்டேக் விற்பனை செய்திருக்கிறாரு. மார்ச் குவார்ட்டர் முடிவில் 1.1% ஸ்டேக் வைத்திருக்கிறாரு விஜய் கேடியா நியூலாண்ட் லேபரேட்டரிஸ்ல. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் பஜாஜ் கன்சூமர் கேருக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 250, ஸ்டாப் லாஸ் 232. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? டெய்லி சார்ட்டில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். பிரேக் அவுட் நடக்கும்போது எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், அதில் சார்ட்ஸ் வைத்து பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கரூர் வைசியா பேங்குக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 202, ஸ்டாப் லாஸ் 193.5. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் என்பிசிசிக்கு பை ரேட்டிங், டார்கெட் 154, ஸ்டாப் லாஸ் 137. இந்தியன் பேங்குக்கு பை ரேட்டிங், டார்கெட் 585, ஸ்டாப் லாஸ் 544. சிஇஎஸ்சிக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 154 158, ஸ்டாப் லாஸ் 142. ரைட்ஸ் லிமிடெட் தரப்பு அந்த அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பங்களாதேஷ் ரயில்வே கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு $11 கோடி. யூகோ பேங்க் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 28 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 10ஆம் தேதி. 9 ஆண்டிற்கு பிறகு இப்போதான் வங்கி டிவிடெண்ட் அறிவித்திருப்பதாக அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கிறாங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் $526 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2187 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.46%, போன வருடம் இதே குவார்ட்டர் 4.78% இருந்தது. நெட் என்பிஏ 0.89% இந்த குவார்ட்டர் முடிவில், போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.29% இருந்தது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். சிவா மில்ஸ் லிமிடெட் 20% ஷேர் பிரைஸும் 728% வால்யூம் அதிகரிப்பு. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் 14% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 566% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்த்தி சர்ஃபெக்டன்ஸ் 12% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 717% வால்யூம் அதிகரிப்பு. மகத் சுகர் 11% ஷேர் பிரைஸ், 448% வால்யூம். ஜான்சன் கண்ட்ரோல் 10% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 381% வால்யூம் அதிகரிப்பு. ஹாரிசன்ஸ் மலையாளம் 10% ஷேர் பிரைஸும் 230% வால்யூம் அதிகரிப்பு. எம்கே குளோபல் 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 129% வால்யூம் அதிகரிப்பு. கேபிஐடி டெக்னாலஜிஸ் 7% ஷேர் பிரைஸ், 308% வால்யூம். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 129% வால்யூம் அதிகரிப்பு. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் குறித்து நேற்று வீடியோ நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க அடுத்த ஒரு பெரிய பேங்காக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சில புரோக்கரேஜஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் பிஎஸ்சி லிமிடெட் 14% விழுந்தது, 386% வால்யூம் அதிகரித்தது. நம்ம செய்தி பார்த்துருந்தோம் நேற்று. செபி நோட்டீஸ் அனுப்பியிருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு. HCL டெக்னாலஜிஸ் ரிசல்ட் ரியாக்ஷன் இருந்திருக்கலாம், 6% விழுந்தது, 170% வால்யூம் அதிகரிப்பு. கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் 6% வீழ்ச்சி, 155% வால்யூம் அதிகரிப்பு. சன் ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி ரொம்ப நாட்களாகவே விழுந்துட்டு தான் இருக்குது, 5% வீழ்ச்சி, 134% வால்யூம் அதிகரிப்பு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் 5% விழுந்தது, 379% அதிகரித்தது வால்யூம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் குறித்தும் நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்களுடைய அப்போலோ 24/7 புதிதாக ஷேர்ஸ் வாங்குறாங்க வெளியில் இருக்கக்கூடிய ஒரு PE கம்பெனி. அதோடைய வேல்யூவேஷன்ஸ் குறைவாக இருக்குது அப்படின்னு சில வல்லுநர்கள் கருதியிருந்தாங்க. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். SBI கார்டு ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம், 4% விழுந்தது, 268% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.